அண்ட் ஃப்ரண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ட்வீட்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் யூஸ்வலா மாருதியில் வரக்கூடிய அதே டோர் ஹேண்டில்ஸ் தான் குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சுவிச்சஸ் வந்து 2004-05 இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஸ்விஃப்ட்லயும் வர அதே தான். டிரைவர் சைடுக்கு மட்டும் ஆட்டோ டவுன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாக் அன்லாக் அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் டாகல் சுவிச்சஸ். ஒரு குட்டி மேகசின் ஹோல்டர், நம்ம யூஸ்வலா கார் துடைக்கிற துணி வைப்போம். அண்ட் இங்க வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸ். அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷனுக்கு ஏதோ புதுசாக டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, ஆரோ போகிற மாதிரிலாம். ஸோ பார்க்கறதுக்கு டக்குன்னு நல்லா இருக்கு. அண்ட் இங்கே அதே டெக்ஸ்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயும் அப்படியே ரெப்ளிகாவா வருது. அண்ட் இதில் உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டோரில் இந்த இடத்துல இந்த எல்போ படுற இடத்துல மட்டும் கொஞ்சம் குஷனிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் டோரில் அது மிஸ்ஸிங்காக இருக்கு, பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் பிளாக் டோர் இன்டீரியர்ஸ் கொடுக்கும்போது எப்பவுமே ஒரு சின்ன சில்வர் பீஸ் ஒன்று கொடுப்பாங்க மாருதி. ஸோ அதையும் இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ டோர் தட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கேட்டுச்சா? ஓரளவுக்கு ஓகே. ஆனால் வெஹிக்கிள் வந்து லைட்டர் சைடில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ரப்பர் எல்லாமே வந்து அந்த தட் ஃபீலிங்கை வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, அதுக்கு ஒரு குரோம் பெசல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணுற பட்டன், அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்னுடைய பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் லெவலருடைய பட்டன். அண்ட் இனோவா ஸ்டைலில் யூஸ்வலாக மாருதி வந்து இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. பானட் ரிமூவ் பண்ணுற லீவராக இருக்கட்டும், இல்லை ஃபியூல் லிட் ரிமூவ் பண்ணுற லீவராக இருக்கட்டும். பட் அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இனோவா இஷ்ஷா இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஏஎம்டி அப்படிங்கிறதுனால ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் தான், ஒரு டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நல்ல விஷயம். அண்ட் யூஸ்வலா எல்லா ஸ்விஃப்ட்லயுமே பிளாக் கலர் இன்டீரியர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ். பட் ஆனால் இந்த ஜப்பான் மொபிலிட்டி ஷோவா இருக்கட்டும், அண்ட் யூரோப்ல வர காரா இருக்கட்டும், டியூவல் டோன்ல கொடுத்துருப்பாங்க. மேல பிளாக்கும் கீழே வந்து ஒரு பீச் ஒயிட்டிஷ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டைப் ஆஃப் டியூவல் கலர் வந்து நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிசையர்ல தான் கொடுப்பாங்க. ஸோ இதனுடைய டிசையர் வெர்ஷன் கண்டிப்பாக வரும் இன்னொரு 6 months 1 yearலயோ. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இன்டீரியர் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து டியூவல் டோன்ல கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் பெருசா எதிர்பார்த்தது இந்த 4th ஜெனரேஷன்ல ஸ்டேரிங் வீல் அப்படிங்கிறது புதுசா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது அதே பழைய ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, அதனுடைய வேலையை இது செய்யும். அண்ட் லெதர் ராப்ட் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன் வந்து சில்வரிஷ்ல கொடுத்துருந்தாங்க முதல்ல. ஸோ அதை வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இது ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங். அண்ட் ஹார்ன் போர்ஷன், இந்த சுசுகி லோகோக்கு ஒரு பெசல் ஒன்று கொடுத்துருக்காங்க பிரஷ்ட் அலுமினியம்ல. இந்த இடத்துலையும் பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்றது, கட் பண்றது, வாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஏடாஸ்க்கான ஸ்விட்சஸ் வரும். ஏடாஸ் நமக்கு இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்விட்சஸ் மிஸ்ஸிங். அண்ட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ். அண்ட் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக். ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான ஸ்டாக். ஹெட்லைட்ஸில் மட்டும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வைப்பருக்கு ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுக்கல. யூரோப் வெர்ஷனில் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு அது தேவையில்லை நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரீச் அட்ஜஸ்டபிள் கொடுக்கல. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து கார் ஆன் பண்ணாலே பேக் லைட் வந்து எரியாது. நீங்க வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது தான் எரியும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இது வந்து அனலாக்ல கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீட்டா லெஜிபிளா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நீடல்ஸ்னுடைய டிசைன் பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஃபியூயலுக்கும் வந்து உங்களுக்கு நீடல்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த டிஜிட்டல்ல பார்ஸ்ல கொடுக்காம நீடல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இன்னொன்று, இந்த டாக்கோமீட்டருக்கு மட்டும் தான் பெசல் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டருக்கு பெசல் கொடுக்கல. மேபி முதல்ல வந்து இதை வந்து ஃபுல்லா ஒரு 7 inch ஒரு ஸ்கிரீன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா காஸ்ட் கட்டிங் பண்ணி இதையும் அனலாக்லேயே கொடுத்துடலாம். இது 4.2 inch MID ஸ்கிரீன். இது வந்து பாலினோல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. பாலினோல இருக்கிற அதே பவர், டார்க், அந்த டீடைல்ஸ் எல்லாமே இது கொடுக்கும். அண்ட் அந்த ஸ்கிரீனை ஆப்ரேட் பண்றதுக்கு 2 ஸ்டாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மாருதி ஸ்டைலா கொடுத்துட்டாங்க.